நேயர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க போறது பாரதிய ஜனதாவுக்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கும் மிகப்பெரிய மோதல்கள் அண்மையில் வெடித்து சிதறி இருக்கிறது. அதனுடைய செய்தி மட்டுமல்ல, பாரதிய ஜனதாவினுடைய அண்மையினுடைய செயல் தலைவராக மிக முக்கியமான ஒரு நபரை நியமித்திருக்கிறார்கள். அவருக்கு வயசு 45. நிதின் நவீன். அவர் இந்த மாதம் இறுதியில் பாரதிய ஜனதாவினுடைய தேசிய தலைவராக ஜே.பி. நட்டாவுக்கு பதிலாக அவர் தேர்வு செய்யப்படுகிறார். இந்த செய்தி ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கு தொடர்புடைய செய்திகளை நான் கடைசியில் தருவதற்கு முன்பு சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்றேன். ரிபப்ளிக் தொலைக்காட்சியினுடைய அர்னாப் கோஸ்வாமி அவர் மோடியினுடைய மிகப்பெரிய ஊதுகுழலாக பாஜகவின் செய்தி தொடர்பாளராக அந்த தொலைக்காட்சியை நடத்திக்கிட்டு இருந்தார். ஆனா இப்ப சமீபத்தில் அவருடைய நடவடிக்கைகள் முழுமையாக பாஜகவுக்கு எதிராக மாறியிருக்கிறது. நான் அதுக்கு ஒரு 2-3 விஷயத்தை சொல்றேன். அவருடைய விவாதத்துல ஆரவல்லி மலைத்தொடர் விவகாரம், இது அரச குற்றஞ்சாட்டுறார். டெல்லி ஏர் பொல்யூஷன், லலித் மோடி விவகாரம், டாடா இண்டிகோ விமானம் குறித்து பாஜகவுடைய நிலைப்பாடை, சந்தீப் சரண் போர்ஜரி குறித்த வீடியோ, அதே மாதிரி முஸ்லிம் பெண் விவகாரத்துல பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் வைத்த வாதத்தையும் கூட அவர் விமர்சிக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் வாக்குறுதிகள் மறுக்கப்பட்டது குறித்தும் விவாதத்தை அவர் வைக்கிறார். இந்த நான் சொன்னது ஒரு 5 தான். ஆரம்பத்திலிருந்து நான் இப்போ உங்களுக்கு மறுபடி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆரவல்லி மலைத்தொடர் விவகாரம் என்னங்க, அது ஒரு பெரிய அளவிலான மலை. டெல்லி, ஹரியானா அந்த பகுதிகள், புறநகர் எல்லாவற்றையும் அதனுடைய கனிமத்தில் அதை அதானிக்கு ஒப்படைப்பது குறித்து தான் இப்பொழுது பெரும் விவாதத்தை அவர் முன்னெடுத்திருக்கிறார். அரசினுடைய அதாவது என்ன சொல்றது, மேனுப்புலேஷன், ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்கிறது, இந்தியாவுடைய வளங்கள் அளிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி அவர் பிஜேபிக்கு எதிராகவே குரல் கொடுக்கிறார். அது மாதிரி டெல்லியில கட்டுப்படுத்த முடியாத ஏர் பொல்யூஷன், லலித் மோடி இந்தியாவிலிருந்து பணத்தை எடுத்துட்டு போனது, டாடா இண்டிகோ விமான பிரசாரம், இந்த மாதிரி சந்தீப் சரண் போர்ஜரி விவகாரம், இதை விட அண்மையில நிதிஷ்குமார் முஸ்லீம் பெண், ஒரு மருத்துவ பெண்ணை அந்த புர்காவை இழுத்தார். இது எவ்வளவு பெரிய கேவலங்கிறது தெரியும். அந்த விவகாரத்தையும் கூட அவர் பாஜகவுக்கு எதிராக, நிதிஷ்க்கு எதிராக பெரிய ஆச்சரியமா இருக்கு. அர்னாப் கோஸ்வாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர்ல வாக்குறுதிகள் மறுக்கப்பட்டது குறித்தும் கேள்வி எழுக்கப்பட்டிருக்கிறார். இப்ப நாம என்ன பார்ப்போம்னா, இந்த நிகழ்ச்சிகள் அவர் தனித்துவமாக சொன்னாரா, இல்லைன்னா அவருக்கு பின்னாடி இதெல்லாம் நீங்க பேசணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் அவரை தூண்டி விடுகிறதா, இல்லது அவர் மோடிக்கு எதிராக மாறியதற்கான காரணம் என்ன? இந்த மாதிரி பல விஷயம் இருக்குங்க. இப்ப ஆர்எஸ்எஸ் செயல்பாட்டில் அவர் மாறி இருப்பதற்கு இன்றைக்கு பிஎம்ஓ அலுவலகத்தில் சில மாற்றங்களை நான் உங்களுக்கு தருகிறேன். பிஎம்ஓ அலுவலகத்துல மோடிட்ட நேரடியா பேசக்கூடியது யார் அப்படின்னா ஹிரண் ஜோஷி. இவர் யார் அப்படின்னா டெக்னாலஜி சொசைட்டி குறித்து ஒரு வலைத்தள பிரச்சாரத்தில் எல்லா விதத்தையும் கட்டுப்படுத்துகிற ஹிரண் ஜோஷி அண்மை காலத்திற்கு முன்பு குஜராத் மாடல் அப்படிங்கிறத ஒரு தகவலை பொய்யாக பரப்பி மோடியை ஆட்சி கொண்டு வந்ததிலிருந்து இவருடைய மிகப்பெரிய அளவு பவர் மேன் ஹிரண் ஜோஷி. இந்த ஹிரண் ஜோஷி மோடியின் நிழல். மோடியினுடைய ஹிரண் ஜோஷி இந்த டெக்னாலஜி குறித்து தான் வலைத்தளங்கள்ல என்ன தலைப்பை பண்ணணும், டிவியில இன்னைக்கு பிரைம் டைம் விசாரம் என்ன, இதெல்லாம் அவர் மோடியை சந்தித்து பேசுவார். அயலகம் முழுமையாக மோடிக்கு ஒரு பெரிய அளவிலான பேரணி நடைபெற்ற போது ஒரு மாஸ் மூவ், மக்கள் கேதரிங் ஏற்படுவதற்கும் ஹிரண் ஜோஷி காரணமாக இருந்தார். இந்த ஹிரண் ஜோஷி தான் என்டிடிவி, பிரிண்ட் இந்த மாதிரியான பத்திரிகைகளை விலைக்கு வாங்குவதற்கு
மிக முக்கியமான பங்குகள் பெற்றவர் கிரண் ஜோஷி என்ற தகவலும் தற்போது வெளியாகி வருகிறது. ஆனா இந்த கிரண் ஜோஷி இப்ப நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நவம்பர் மாசத்துல இருந்து இவரை காணலன்னா இவரு பணியில இல்லை. 2017ஆம் ஆண்டு அருண் ஷெரி மூத்த தலைவர், மோடியால் ஒதுக்கு செய்யப்பட்டவர். கிரண் ஜோஷி பிரைம் மினிஸ்டர் ஆபீஸுடைய தொடர்பு குறித்து வெளிப்படையாகவே 2017 பேசிட்டார். இப்படிப்பட்ட கிரண் ஜோஷி நவம்பர் மாதத்துல காணாம போனதும், இப்படிப்பட்ட ஆர்னாப் கோஸ்வாமி மோடிக்கு எதிராக குரல் கொடுப்பதும் ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த கிரண் ஜோஷியினுடைய இன்னொரு விஷயத்தை நான் பார்க்கிறேன். டெல்லியில இந்த கிரண் ஜோஷியினுடைய உத்தரவால் தான் ஆம் ஆத்மியினுடைய செய்திகள் எந்த மீடியாவிலும் வராம செய்தவரும் இந்த கிரண் ஜோஷி தான். அந்த அளவுக்கு எல்லா தொலைக்காட்சியும் அவர் கட்டுப்படுத்தக்கூடியவர். அரவிந்த் கெஜ்ரிவால் அரசு இதில் ரொம்ப கடுமையாகவே குற்றம் சாட்டியிருக்கிறார். டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி மிக கடுமையாக இப்பொழுது விமர்சித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம ஜெயின் மற்றும் கிரண் ஜோஷி உட்பட பலர் பிரதமர் அலுவலகத்திலிருந்து காணாமல் போயிருக்கிறார்கள். அவர்கள் பணியில் இல்லை. நிர்மலா சீதாராமன் அவருடைய மருமகன் பிரதீக் ஜோஷி, இவருக்கும் கிரண் ஜோஷிக்கும் இடையிலே மோதல் தற்போது காணப்படுகிறது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நான் பொய்யாக கட்டமைக்கவில்லை. நீங்க டெலிவிஷன் எடுத்தாலே பார்க்கலாம். ஆர்னாப் கோஸ்வாமி சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பார். 15 பேரை வச்சு விவாதம் நடத்துவார், சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பார். ஆனா அவர் சத்தத்துக்கு பின்னாடி இப்ப பிஜேபி எதிர்த்து ஆரவல்லி மலைத்தொடர், அதே மாதிரி டெல்லியினுடைய ஏர் பொல்யூஷன், அதே மாதிரிய இண்டிகோ விவகாரம், அதே மாதிரி லலித் மோடி விவகாரம், அதே போன்று பீகாரில் முஸ்லிம் பெண்களை முகத்தை தூக்கி அவமானப்படுத்தியது, இந்த முகத்திரையை இழுத்தது நிதிஷ், இப்படி எல்லாமே எதிராக பேசுறார். அதே போன்று பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் கொடுத்த வாக்குறுதி மீறியது எல்லாம் மோடிக்கு எதிராக பேசுறார். காங்கிரஸ் பேசுறத அர்னாப் கோஸ்வாமி பேசுறாரு, கிரண் ஜோஷியை காணல. சுப்பிரமணிய சாமி எப்பவுமே எக்ஸ்ட்ரீமா யோசிப்பாரு. இப்ப இந்த கிரண் ஜோஷிக்கும் சீதாராமனுடைய மருமகனுக்கும் நிர்மலாவுடைய மருமகனுக்கும் மோதல் உண்டு பிஎம் அலுவலகத்துல. இது ஒரு பக்கம் RSS வெளிப்படையா மோடிய இந்த பதவியிலிருந்து எடுத்துடணும் அமித்ஷாவை அப்படின்னு தொடர்ந்து அவர்கள் திட்டமிடுவது. அவங்க எப்பவுமே அங்கலாய்த்து கொள்ள மாட்டார்கள். மோடிக்கு RSSக்கு பணியக்கூடியவர் இல்லை. அதனால இன்றைக்கு RSSனுடைய நிர்பந்தத்துக்கு உள்ளாகாமல் பாரதிய ஜனதா தொடர்ந்து தாங்கள் விரும்பும் ஒருவரை தேசிய தலைவராக கொண்டு வர வேண்டும் என்று முரண்படுத்தினால் இந்த டிஸ்கிரிபன்சி முரண்கள் 2 பேருக்கும் இடையில தான் பதவி காலம் முடிந்து இவ்வளவு நாட்களுக்கு பின்பும் ஒரு தேசிய தலைவரை JP நட்டாவுக்கு பதிலாக நியமிக்க முடியல. இந்த விஷயம் உங்களுக்கு புரியும். ஏன் தேசிய தலைவர் நியமிக்கல? பாயிண்ட் நம்பர் 1. ஏன் ஆர்னாப் கோஸ்வாமி எதிர்த்து பேசுறாரு? பாயிண்ட் நம்பர் 2. ஏன் கிரண் ஜோஷி PM அலுவலகத்திலிருந்து ஜெயின் போன்ற முக்கியமான ஆளுகள்லாம் காணாம போயிட்டாங்க? பாயிண்ட் நம்பர் 3. இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் RSSக்கும் BJPக்கும் இடையில சமீபத்திய முரண்களை வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதற்கு இடையில நான் இப்ப சொன்ன பாருங்க, பாரதிய ஜனதா தனது இன்ஃப்ளூயன்ஸுல தலைமையகத்தை இறுதிப்படுத்தப்பட்ட நிகழ்ச்சியில் தேசிய தலைவரை இப்பொழுது முன்னிலை எடுத்து வந்திருக்கிறார்கள். இதன் முன்னோட்டமாக நான் சொன்ன மாதிரி நவீன், கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களின் முதல்வர்கள், RSS தலைவர்கள் உள்ளோட்டோர நிதின் நவீன், அதாவது இப்போ வரப்போகிற அடுத்த BJP தலைவர் நிதின் நவீன் 45 வயசு, அவர் மரியாதை நிமித்தமாக சந்தித்து இப்போது பேசி வருகிறார். இதன் தொடர்ச்சியாக பாரதிய ஜனதாவுடைய தேசிய கவுன்சில் மற்றும் தேசிய செயற்குழு ஒப்புதலோடு தான் அவர் தேசிய தலைவராக தேர்வு செய்யப்படுவார் என்று அக்கட்சியின் மேலிட வட்டாரங்கள் தெரிவித்தன. இப்ப பாஜகவினுடைய தேசிய தலைவராக தற்போது இருக்கக்கூடிய JP நட்டா அவருடைய பதவி காலம் நிறைவேற்ற பிறகு கட்சி பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக அந்த பதவியில அவர் இப்பொழுது இந்த கோஆர்டினேட்டரா இருக்கார், ஒரு காப்பந்தா. இதை கருத்தில் கொண்டே தற்போது நிரந்தர தலைவராக நிதின் நவீனை முதலில்
தலைவராக நியமித்த இப்போ ஒரு ஆக்டிவ் பிரசிடென்டாக இருக்கார். பாஜக மேலிடம் கட்சியின் மூத்த தலைவர்களுடனான அவரது பரஸ்பர அறிமுகத்துக்கு பிறகு படிப்படியாக அவரை முழுநேர தேசிய தலைவராக திட்டமிட்டுள்ளது. புதிய தேசிய தலைவராக நிதின் நவீன் தேர்வான பிறகு அவரால் கட்சியின் அனைத்து நிலைகளிலும் செய்யப்படும் நியமனங்கள் பாஜக மற்றும் சங்க இயக்கங்களுக்கிடையே சிறந்த ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தும் என்று பாரதிய ஜனதா மேலிடம் நம்புகிறது. கட்சியின் அனைத்து நிலைகளிலும் மறுசீரமைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் போது மத்திய அமைச்சரவையிலும் கூட சில மாற்றங்கள் செய்வதற்கு சாத்தியம் இருப்பதாக அக்கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் தெரிவித்தார்கள். மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் 3வது ஆட்சி 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கு பிறகு அமைச்சரவையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. பல அமைச்சர்கள் 1 அல்லது 2க்கு மேற்பட்ட துறைகளை தான் கவனிச்சு வர்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் RSSனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான். RSSக்கும் பிஜேபிக்கும் இடையில இருக்கக்கூடிய மோதல்கள். அமைச்சரவை மாற்றம் இன்றியமையாது என்கின்றார்கள் பாஜகவினுடைய பாரதிய ஜனதாவினுடைய மேலிட தலைவர்கள். இந்த தகவல்களை எல்லாம் உறுதிப்படுத்துது மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறை செயல்பாடுகள் கடந்த சில மாதங்களாக பிரதமர் அலுவலகம் மதிப்பாய்வு செய்து வருவதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. பிஜேபியுடைய அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படும் போது நிதின் நவீன் மேலே கொண்டு வந்துட்டாங்க. இளம் தலைமையினருக்கு 2ஆம் நிலை தலைவர்களுக்கும் அதிக இடம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதில் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ளும் மாநிலங்களாக இப்போ தமிழ்நாடும் கர்நாடகா மேற்கு வங்காளம் இருந்து அமைச்சரவைக்கு கொஞ்சம் பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல RSS இயக்கத்தோடு நீண்டகால தொடர்புடைய பல மூத்த தலைவர்கள், இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டா ராஜா, பலரும் பாஜகவின் மேலிட பொறுப்பாளர்களாகப்படுவார்கள். இது குறித்து செய்தி நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, தேசிய தலைவர் பதவிக்கு நிதின் நவீன் தேர்வானதும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை உள்ளோருக்கு ஒரு பதவி ஹிப்பு, அதாவது அவங்க வானதி சீனிவாசன் போல ஒரு தேசிய பொறுப்புகள் வழங்குவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. சமீபத்தில் நடைபெற்ற பாஜக இந்த RSS ஒருங்கிணைப்பு கூடாரங்களின் போது 20-30 ஆண்டுகளுக்கு மேலாக சங்க அமைப்புகளோடு தொடர்புடையவர்களாகவும் கட்சி அல்லது அரசு பதவிகளை வகிக்காதவர்களாகவும் யாரெல்லாம் உள்ளார்கள் என்ற விவரத்தை பாஜக கணக்கிட்டுச்சான். அதெல்லாம் கணக்கெடுத்து தான் முக்கியமான பதவிகளுக்கு கட்சியை அணைத்து செல்லும் வகையில் வலுப்படுத்தும் பணிகளை நிதின் நவீன் மாத இறுதியில் அவர் தேசிய தலைவரானது முன்னெடுப்பார் என்று தற்போது இதற்கான ஆய்வுகள் எல்லாம் நடந்து வருது. விஷயம் அறிந்த பிஜேபி நமக்கு தெரிவிக்கிறாங்க. பாஜகவின் தேசிய தலைவராக நிதின் நவீன் 45 வயசு நியமிக்கப்பட்டதும் பிரதமர் மோடியை சந்தித்து அவர் வாழ்த்து பெற்றிருக்கிறார். ஆனா இதுல என்ன சிக்கல் இருக்குன்னா, தேசிய தலைவராக நிதின் நவீனை நியமிச்சிட்டாங்க. RSSக்கு தேவையானவர்களை கீழே இருந்து அவருங்க இந்த ராஜா மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் இருப்பார்களா, கோர் RSSக்கு பதவி கொடுக்குறாங்க. நிதின் நவீன் இந்த போராட்டத்தில் அவர் RSS ஆளா இல்லை, அவர் பிஜேபியால் நியமிக்கப்படுகிறார். அப்ப அவர்களுக்குள்ள இன்னும் பெரிய முரண் இருக்கிறது. அது ஒரு கட்டத்தில் வெடிச்சிரும், அதுல எந்த டவுட்டும் இல்லை. அதை கட்டுப்படுத்துவதற்கு ரொம்ப வலிமையான முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க. இவர்களை விட அடிமட்ட லெவல்ல ரொம்ப வலுவான ஒரு கட்டமைப்பை கொண்டது மோகன் பாகவத்தும் அவருடைய சகாக்களும். ஆக இப்போ கத்திரிக்காய் மலிந்தா கடைத்திற்கு வந்துடும்ல, இவ்வளவு நாளா அதாவது JP நட்டாவுக்கு பதிலாக தேசிய தலைவர்கள் யாரும் நியமிக்கப்படாத நிலையில் தற்போது இவரை நியமித்திருப்பது RSSையும் தாஜா செய்து போவதை RSS ஏற்றுக்கொள்வார்களா? RSSனுடைய வழிமுறைப்படிதான் இது நடக்கிறதா? அர்னாப் கோஸ்வாமியின் முழக்கத்திற்கு காரணம் என்ன? ஹரன் ஜோஷிவனுடைய நீக்கப்பட்டது, PM அலுவலகத்திலிருந்து ஜெயின் போன்றவர்கள் காணாம போனதின் நோக்கம் என்ன? திடீரென நிதின் நவீன் 45 வயசா நியமிக்கப்பட்டிருக்காரு, இதற்கு காரணம் என்ன? பல செய்திகள் தொங்கி இருக்கிறது டெல்லியினுடைய வட்டார செய்திகளோடு. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.